அன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த பம்மல் மெயின் ரோட் வழியா நடந்து போகும்போது பாஸ்கின் ராபின்ஸை பார்த்தேன். சரி நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு 1 day 1 சேலஞ்ச் எங்க பாஸ்கின் ராபின்ஸ்ல பண்ண போறேன். வாங்க. ஹாய் அண்ணா, உங்க பேரு? விஷ்ணு. விஷ்ணு அண்ட் ராஜ் அண்ணா. ஸோ இவங்க 2 பேர் தான் நம்ம கூட இன்னைக்கு ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே, நான் வந்து குயிக்கா நம்ம சேலஞ்சை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னன்னா 2 டீம், ஓகேவா? அண்ணா வந்து டீம் ஏ. ஏவா பியா? ஏ. நான் பி. நான் ஏ எடுத்துக்கிட்டா பேசாம எதையாச்சும் சொல்லியா? ஏ பி. ஸோ நம்ம கிட்ட வந்து 2 சிட் இருக்கு. வர கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம இந்த சிட் கொடுப்போம். அவங்க வந்து எது பிக் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சர்வ் பண்ணணும். அவங்க தான் சர்வ் பண்ணணும், எடுத்து போடுறது எல்லாமே. யார் வந்து ஹையஸ்ட் சேல் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சேலஞ்சோட வின்னர். நீங்க தான் கொடுக்கணும். ஸ்கூப்பா கேட்டாங்கன்னா ஓகே, நீங்க வந்து ஸ்கூப்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் சண்டேஸா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க? சண்டேஸ் இந்த மாதிரியா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதோ எனக்கு அசிஸ்டன்ட் உன் பேச்சுல திமிர் தெரியுதே. நீங்க எனக்காச்சும் இதை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எடுத்து நைஸா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க தானே? நான் டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிடலாமா? இந்த கலர்ல தாங்க. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. தேங்க்யூ. இங்க பாத்தீங்களா, வேலை செய்யறவங்களே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது என்ன ஃபிளேவர்? இது சால்டட் கேரமல் ஜெலட்டோ ஃபிளேவர். எனக்கு கேரமலே பிடிக்காது. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு. அதாவது நான் என்ன மாதிரி ஒரு ஆளுனா, என்னைக்கு போனாலும் சாக்லேட் தான் வாங்குவேன். யோசிப்பேன், ஃபுல்லா ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணிட்டு ஒன்னு சாக்லேட் வாங்குவேன், இல்லைன்னா காஃபி வாங்குவேன். கஸ்டமர் வர வரைக்கும் நான் வந்து லேர்ன் பண்ண போறேன் என்னென்ன பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன இருக்கும்? இது செலிப்ரேஷன் கேக்ஸ். இது வந்து 450 ml. இது வந்து சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் 700 ml. ஓகே, இது ஐஸ்கிரீம், இது கேக், இது பாப்சிக்கல் மாதிரி. அதுவும் பாப்சிக்கல்ஸ் தான். அது வந்து ஸ்லைஸ் கேக்ஸ். ஓஹோ, ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு அந்த டெசர்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு கேட்டிருந்தோம்ல, ஸோ அந்த டெசர்ட்ஸ்க்கான பேஸ். ஓகே. அப்புறம் இது டாப்பிங்ஸ். இது ட்ரை டாப்பிங்ஸ். அது வந்து கோல்ட் டாப். இது கோல்ட் டாப்பிங்ஸ். இது வந்து கோன். A few inches later. கஸ்டமர், நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். தம்பி வணக்கம் தம்பி. டீம் பி. யார் டீம் பி? நான் தான். என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். சார் உங்களுக்கு என்ன வேணும்? பிளாக் கரண்ட் வந்து இதானே? இதான் பிளாக் கரண்ட். டேஸ்ட் பண்றீங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்றதால எனக்காக அவங்க டீம் ஒர்க் பண்றாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சீக்கிரத்துல வந்து 2 ரெகுலர் ஸ்கூப். இது வந்து 2 ஸ்மால் ஸ்கூப். இந்த டஃபஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? கிளவுஸ் போடுறது தான். இந்த கிளவுஸை வந்து போடுறதுக்குள்ளாரையும். ஓகே, இப்போ வந்து ஸ்கூப் எடுக்கணும். இதுக்கு தான் ஜிம்முக்கு போகணுன்றது. இதுக்கு மேன் பவர் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஓகே, 95 grams 0 பண்ணிட்டு பிளாக் கரண்ட் வாஷ் பண்ணுவோம். இது வந்து கோல்ட் வாட்டர், இது ஹாட் வாட்டர்ல இது பண்ணுவோம். ஓகே ஓகே. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது சரியான மனசு வலிக்குது. ஸ்கூப் மாதிரி போட்டு நசுக்க போறோம். ஓகே, வாஷ் பண்ணோம். இந்த வேலைக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஒரு வாட்டி வாஷ் பண்ண. சரி, நம்ம கொஞ்சம் அவருக்கு வழி விடலாம். ஆல்ரெடி வந்து கஸ்டமரை நம்ம தான் லேட் பண்றோம்னு எனக்கு மன உளைச்சலா இருக்கு. அதனால அவரே அது போட்டுட்டோம் பண்ணுவோம். ஃபோன் அடிச்சுட்டே இருக்கட்டும். பொறுப்பு இல்லாதவங்க தான் ஃபோன்லாம் எடுப்பாங்க ஒர்க் டைம்ல. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரெகுலர் 3 பாக்ஸ் வாங்கினாரு. 043. அநேகமா நம்ம வின் ஆயிரும். ஆனா என்ன உனக்கு சோக கதைனா, நான் வின்னானா எனக்கு கிஃப்ட் பண்ண என்கிட்ட காசு இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை பிடிச்சிட்டோம். 973 நான் போனி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். செஞ்சு சப்ஸ்கிரைபர். இப்போ வந்து நம்ம அண்ணா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 3 months. 3 months. அதுக்கு முன்னாடி எந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை,
ஸ்டடி. ஸ்டடி என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஆன்லைன். பயங்கரமான ஆளா இருக்காரு. ஆக்சுவலி ரியலி இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். நானும் ஈஸியாக இருக்கும், ஏசியில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கூப் இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கையில் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி என்கிட்ட இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு வந்தா ராஜா பகவத் மாதிரி இருக்கியப்பா. செகண்ட் கஸ்டமர். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ டீம் பி நான் தான். தேங்க்யூ. டீம் ஏ டீம் பி தான் எழுதுனேன். டேஸ்ட் பண்ணுறீங்களா? நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆப்போனன்ட் டீம் குப்பை போட்டுருங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஸ்மால். ஓகே. இது வந்து நைட் சண்டே. ஓகே. அவங்க சொன்னது கிட்ஸ் சண்டே. இது சூப்பரா வருது. ஆனா ஓட்டி இப்போ எப்படி அவன் ஓட்டுறான்னு பார்க்கறேன். இந்த சாக்குல என்ன வேலை வாங்குறாரு. மேம் நீங்க வாங்க, டாப்பிங்ஸ் போடுங்க. இது வந்து ஃப்ரெண்ட் டோஸ்ட். ஓ, இது வந்து இப்படிலாம் பண்ணி கிட்ஸை கவர் பண்ணிட்டு கிட்ஸை பிடிச்சிட்டாரு அவரு. தேங்க்யூ மேம். எப்படி நீங்க வந்து ஐஸ்கிரீம் கடையில ஒர்க் பண்ணிட்டு ஃபிட்டாவே இருக்கீங்க ரெண்டு பேரும்? நானா இருந்தா குண்டா இருப்பேன். தேங்க்யூ. A few moments later. இன்னொரு கஸ்டமர் வந்தாங்க. லைக் நாங்கள் ஒரு சேனல்ல வீடியோ எடுக்கிறோம். டீம் ஏ இது என்னோடது கிடையாது. டீம் ஏவோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். என்னதான் இருந்தாலும் டீம் பிக்கு வந்து 6 ஆர்டர்ஸ் வந்துச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நிற்கிறாரு. அவர் எப்படி பண்றாரு நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அதை விட சூப்பராக நான் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அங்க நான் காத்து கட்டு கட்டி நான் வீடியோ பண்ணிருக்கேன், நீ ஜோக்கா சாப்பிட்டு இருக்க. தேங்க்யூ. ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸ்மால் ஸ்கூப். அதுல பிடிச்சது எனக்கு உப்பு அண்ட் மிளகாத்தூள். எதுக்கு வந்தோம்? ஸோ எனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு நீங்க வந்து சேலரி கொடுக்குறீங்களோ இல்லையோ, எனக்கு வந்துட்டு நீங்க ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா டெய்லி நான் ஹாப்பியா வந்து ஒர்க் பண்ணி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு போவேன். எத்தனை ஸ்கூப் வாங்கினாங்க? 2 ஸ்கூப்பு 2 கப்பு. எங்களுக்கு வந்து 2 ஆர்டர்ல 6 கப்பு. எப்படின்னா நாங்க தான் ஜெயிச்சிட்டோம். இவன் பார்க்க அழகா இருக்கான். கஸ்டமைஸ்டு சண்டே. வேற ஏதாவது வேணுமா? யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ்? இன்னும் ஒன்று வாங்கிக்கூடா. பில்லு உங்க பே பண்ணுங்க. இல்லை, அதுதான் அந்த சைட்லாம் என்கிட்ட வராதீங்க. ஆக்சுவலி எங்களுக்கு பில் வேல்யூ அதிகம். ஃபஸ்ட்டு வந்து ஏதோ சம்திங் லைக் 7 ஏதோ வந்துச்சு. இது 425 கரெக்டாக. நாங்கள் 1000க்கு மேலே பண்ணிட்டோம். பாஸ்கின் ராபின்ஸ் நீங்கள் எதுக்காகவே எனக்கு வந்து என் பர்த்டேக்கு ஃப்ரீயாக கேக் தரலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கஸ்டமர் நம்மளுக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க ஹூ வின்ஸ் த சேலஞ்ச் அப்படின்னு. டீம் ஏவா டீம் பியா? டீம் ஏ. நம்ம வந்து ஃபைனலா வந்து அந்த பேர் என்ன, பில் அமௌண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நட்ஸ் எல்லாம் ஏங்க போட்டு சாப்பிடுறீங்க? எனக்கு பிடிக்காது. ஓகே, கஸ்டமர் இருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்படியே லவக்குன்னு உள்ள போகணும். நட்ஸ் கிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். கோன் இல்லை. ஏன் அதோ இருக்கே எவ்வளோ? இது only for display. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் எப்போல்லாம் நர்வஸாக வரணும் அப்போல்லாம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக ஹாப்பியாக இருக்குது. பாஸ்கின் ராபின்ஸில் 1 டே ஒர்க் பண்ணுது. 1 டே தான், ஐ மீன் ஈவினிங்காக ஒர்க் பண்ணுது. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் இங்கே வேலை செய்யணும்னா
யானைக்குட்டி மாதிரி ஆயிடுவேன். ஏன்னா நல்லா இருக்கு, சாப்பிட்டே இருப்பேன். இப்போ வந்து எப்போ அவங்க திரும்புவாங்க சாப்பிடலாம் அப்படின்னு பாக்குறேன். கதை இப்படி போகுதா? கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைப் டு ஜென்சி இவர் சொல்ல மாட்டாரு. சடனா அப்படி சொல்லுவாரு. அதாவது தமிழ் படத்துல ஒரு பேய் வரும் தெரியுமா, அந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, அதுதான் பாத்துட்டு இருக்கீங்களா? ஓகே கைஸ், இத்துடன் இந்த சேலஞ்ச் முடிவடைகிறது. யார் வின்னர்னு பார்த்தா இப்போ அவங்க எவ்வளவு வாங்கினாங்க? 2000. நீங்களா? வாய்ப்பே இல்ல. எப்படி எப்படி இது கணக்கு உங்களோட நீங்க போடணும். நான் பண்ணப்ப நான் என்னன்னு பண்ண அதெல்லாம் இல்ல. யார் சர்வ் பண்ணா? சர்வ் பண்றது மட்டும் கிடையாது, பில்லிங்கா கொடுக்காம வேற சர்வ் பண்றது அப்படி. ஐயா, என்ன ஒரு அநியாயத்துக்கு ஏமாத்துறாரு. பார்க்க வந்து நல்லா பால்கோவா மாதிரி ஏமாத்துறாரு இவரு கடைசியா பில் போடுறதால என்னோட கஸ்டமர்ஸ் அவர் எடுத்துக்கிறாராம். சரி, இப்ப கணக்கு போடுங்க. நான் தான் வேணும். கணக்கு நீங்க தான் போட்டுருக்கீங்க. இல்ல லிஸ்ட் இப்ப வராதா? சும்மா டம்மி பாமாவா இவரு? ஐயோ, நான் இப்ப வீடியோ பார்த்து எடுக்கணுமா? சரி, ஓகே. எடிட்டருக்கு தெரியும்ல, எடிட்டர் கீழே வந்து போட்டுருங்க. Oh shit. Here we go again. எவ்வளோ? 400 something. செகண்ட் ஆர்டர் 150 170 400 plus 170. எப்படினாலும் அவர் தோத்துட்டாரு, நம்ம கால்குலேட்டே பண்ண வேணாம். ஸோ இந்த சேலஞ்சோட வினர் இஸ் ஜென்சி. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? Yeah, it was fun and good fun. சரி, ஓகே கைஸ், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம போய் ஏதாவது டேஸ்ட் பண்ணலாம். எப்படான்னு தெரியற நீ? நான் டென்ஷனா வந்தேன், பட் ஆனா ஜாலியா இருக்கு. சேலஞ்சு ஜாலியா முடிஞ்சிச்சு. நான் மிஸ் பண்ண போறேன் இந்த பிளேஸை. இதெல்லாம் என்னோட மெமரிஸ்ல ஆட் ஆகும்ல. நான் வயசாயிட்டு யோசிப்பேன். நான் வந்து கேக் ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, நான் ஆல்ரெடி நக்கு பாப்சிக்கல்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப், என்னோட செகண்ட் வீடியோவே அதான். பெசன்ட் நகர்ல போய் எடுத்தேன். அது இதெல்லாம் ஆட் ஆகும் என் மெமரிஸ்ல. சோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். தேங்க்யூ பீப்புள். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. 1 o'clock வரைக்கும் இது ஓப்பனா இருக்கும். நீங்க வந்து எப்போ வேணா வந்து சாப்பிடலாம். Tamil people, come eat, enjoy. நானும் subscribe to Zensi. Yes, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேன், வரவே இல்லைங்க. இப்பதான் சொல்றாரு. பாய். இந்த கடை ஓனருக்கு மிக மிக நன்றி. அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு 4 வார்த்தை கேள்வி கேட்டு போகலான்னு நினைச்சேன். நாக்கு புடுங்குற மாதிரி இல்லை.